என் அன்பு பிள்ளையே, நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன். பக்தியின் ஆதி அடித்தளம் நான் தான். அன்பின்றி அமையாது ஜீவன் என்பதை புரிந்துகொள். இது புரிந்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை உன் வசப்படும். என் பிள்ளையே, கவலை என்பது பனித்துளியைப் போல. அதில் ஒரு துளியை கூட உன்னை நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ என்றும் மன தைரியத்தோடு இரு. பக்தி உன்னிடம் இருந்தால் நான் உன் அருகே இருந்து கொண்டே இருப்பேன். என் மனதில் நீ என்றும் நிலைத்திருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. நீ என் பிள்ளை. உனக்கு எப்போதும் அளவில்லாத மகிழ்ச்சியை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். இதை எப்போதும் மறந்து விடாதே என் செல்லமே. நான் யாருக்கு அருள் புரிகிறேனோ அவர்களுக்கே என்னை வெளிப்படுத்துவேன் என்பதை புரிந்துகொள். நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன். என் அருள் உனக்கு எப்போதும் உண்டு. என்னுடைய அருளை நீ தடையில்லாமல் பெற்றுக்கொண்டே இருக்க நான் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதை அப்படியே பின்பற்று என் செல்லமே. உனக்கு ஆபத்து வரும் நேரத்தில் மட்டும் இறைவா இறைவா என்று கதறி அழைப்பதில் எந்த பயனும் இல்லை. இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலும் அவன் விரும்பிய வண்ணம் நடந்து கொள்வதிலும் தான் உள்ளது உண்மையான பக்தி. நீ என்னுடைய விருப்பத்தினால் மட்டும்தான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ எனக்கு ஒருபோதும் உதவி செய்ய முடியாது. மாறாக என்னை வழிபட மட்டுமே முடியும். ஒரு நாய்க்கு ஒரு பிடி சோறு கொடுக்கும் போது அந்த நாயை கடவுளாக நினைத்து வழிபடுகிறாய் என்றுதான் அர்த்தம். நாய்க்கு சோறு போடுவதால் அந்த நாய்க்கு நீ உதவி செய்கிறாய் என்று அர்த்தம் அல்ல. அந்த நாயினுள் இருக்கும் கடவுள் சக்தியை நீ வழிபடுகிறாய் என்பதுதான் உண்மை அர்த்தம். நல்லவர்கள் மட்டும்தான் தங்களால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்கிறார்கள். இவ்வாறு செய்பவர்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்கிறார்கள். உனக்குள் இருப்பதுதான் வெளியேயும் காட்சியாக தெரியும். உனக்குள் தூய்மை இருந்தால் தூய்மையில்லாத விஷயங்கள் உன்னை வந்தடையாது. இந்த கருத்தினை ஏற்று நீ எப்போதும் வாழ்வில் தூய்மையை பின்பற்ற வேண்டும். அலைகள் சிறியதாக இருந்தாலும் அவை கடலில் இருந்து வேறுபட்டவை அல்ல. கடலின் ஒரு பகுதிதான் அலை. அதுபோலத்தான் நீயும். பிறப்பால் நீ மனிதனாக இருந்தாலும் நீயும் தெய்வத்தின் சொரூபம்தான் என்பதை மறந்து விடாதே. நீ நேர்மையுடன் இரு, தைரியமாக இரு. நீ செய்வது எந்த செயலாக இருந்தாலும் அதை பக்தி சிரத்தையுடன் பின்பற்று. அப்போது நீ என் அருளை பெறுவது உனக்கு எளிதான காரியமாக இருக்கும். தொடர்ந்து உன் மனதில் நல்ல எண்ணங்களையே சிந்தனை செய். யாருக்காவது உன்னால் சிறு நன்மையாவது செய்ய முடியுமா என்று எண்ணி உன் கடமைகளை தவறாமல் செய்து கொண்டே இரு. பிரதிபலன் எதையும் கருதாமல் நீ இந்த உலகத்திற்கு செலுத்தும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் எனக்குள் சேகரித்து வைக்கப்படுகிறது. இந்த நல்ல எண்ணங்களே பாவ புண்ணிய பலன்களில் இருந்து உன்னை விடுவிக்கிறது. நல்ல செயல்களை செய்பவன் உலகில் இன்பத்தை அடைகிறான். தீய செயல்களை செய்பவன் அதன் பயனாக தீமையை மட்டுமே அடைகிறான். நீ தீமை செய்வதை நிறுத்தி கொள்ளாதவரை இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எப்போதுமே உன் இதயத்தை பக்குவப்படுத்திக் கொள். ஏனெனில் இதயத்தின் மூலம் பேசுவது இறைவன், அறிவின் மூலம் பேசுவதுதான் நீ. தீயவருக்கு இந்த உலகம் தீய நரகமாக தெரிகிறது. நல்லவருக்கோ இந்த உலகம் சொர்க்கமாக தெரிகிறது. அருளாளர்களுக்கு அருள் வடிவமாகவே தெரிகிறது. பகை உணர்ச்சி உடையவர்களுக்கு வெறுப்புமயமாக தெரிகிறது. சண்டை சச்சரவு செய்பவர்களுக்கு இந்த உலகம் போர்க்களமாகத்தான் தெரிகிறது. அமைதியானவர்களுக்கோ இந்த உலகம் அமைதி களஞ்சியமாகவே தெரிகிறது. முழுமையுள்ள மனிதனுக்கு எல்லாமே தெய்வமாக தெரிகிறது. அவன் அனைத்தையும் தெய்வமாகவே காண்கிறான். பக்தி என்பது வேறொன்றும் இல்லை என் பிள்ளையே. பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்தும் உயர்ந்த கருத்துதான் பக்தி. ஒரு மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையற்றவனாக இருந்து கொண்டு கோவிலுக்கு வருவதும் என்னை வணங்குவதும் வழிபடுவதும் பயனற்றது. தீமையை செய்வதனால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் தீமை செய்கிறோம்.
நன்மையை செய்வதனால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை செய்து கொள்கிறோம். யார் தூய்மையற்றவர்களாக இருந்து கொண்டு பக்தியை பின்பற்றி மற்றவர்களுக்கு போதிக்கிறார்களோ அவர்கள் இறுதியில் தோல்வியைத்தான் அடைவார்கள். இதயத்தை எனக்கு அர்ப்பணித்துவிட்டு உன் கைகளால் மற்றவர்களுக்கு நல்ல செயல்களை செய்து கொண்டு நீ இந்த உலகில் வாழ வேண்டும். ஆசைகளின் விளைவாகத்தான் துன்பங்கள் உருவாகின்றது. இந்த உலகில் மகத்தான மனிதர்கள் அனைவரும் யாருக்கும் தெரியாமலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். ஆசைகள் அதிகம் கொண்ட மனிதர்கள்தான் தன்னுடைய தவறுகளை பெருக்கிக் கொண்டு தன் பாவக் கணக்கையும் பெரிதாக்கிக் கொள்கிறார்கள். கர்மயோகத்தின் விதிப்படி ஒருவன் செய்த ஒரு கர்மத்தை அது தனக்கு உரிய பலனை விளைவித்து முடிக்கும் வரையிலும் அதை அழிக்க முடியாது. அதனால் நீ செய்யும் செயல்களில் எப்போதும் கவனமாக இரு. கர்மா உன்னை பழி தீர்ப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் உண்மையான பக்தி கொண்டவர்களின் செயல்பாடு. எதையும் வெறுக்காமல் அனைத்தையும் மதிக்க வேண்டும் என்கிற கொள்கையே உண்மையான பக்தி. யாரையும் எதையும் குறை சொல்வதையும் வெறுத்து ஒதுக்குவதையும் நிறுத்திக்கொள் என் பிள்ளையே. யார் எவ்வழியை பின்பற்றி என்னை அடைய முயன்றாலும் நான் அவர்களுக்கு கிடைப்பேன். பலரும் பல வழிகளில் முயற்சி செய்கிறார்கள். அந்த எல்லா வழிகளும் இறுதியில் என்னையே வந்தடைகின்றன. ஒருவரை ஒருவர் வசைப்பாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோர் மீதும் அன்போடும் என் மீது பக்தியோடும் இருக்க வேண்டும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே தோன்றி இன்றும் உலகத்தில் நிலைத்து நிற்பது அன்பும் பக்தியும் தான். தூய்மையான அன்புக்கும் பக்திக்கும் துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. வெவ்வேறு மக்களால் வெவ்வேறு காலங்களில் திரட்டி வைக்கப்பட்ட ஆன்மீக விதிகளின் கருவூலம்தான் வேதங்கள். அந்த வேதங்களால் மனிதர்களுக்கு உணர்த்தப்படுவதும் உண்மையான அன்பும் இறைபக்தியும் தான். ஒரு ஆன்மாவுக்கும் இன்னொரு ஆன்மாவுக்கும் இன்னும் தனிப்பட்ட ஆன்மாக்களுக்கும் இடையே உள்ள தார்மீக ஆன்மீக உறவுதான் பக்தி. இதுதான் இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருப்பது. இறைசக்தி என்பது எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் பரம்பொருள் என்பதை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே. அதை நீ உணர்வதற்கும் அதை அடைவதற்கும் உனக்கு இங்கு எந்த தடைகளும் இல்லை. நான் என்று நீ உன்னை பற்றி நினைத்தால் உன்னுள் என்ன தோன்றுகிறது? உன் உடலை பற்றிய எண்ணம்தான் தோன்றும். ஆன்ம வடிவில் உனக்குள் குடிகொண்டிருக்கும் என்னை பற்றி நினைத்தால் இந்த பிரபஞ்ச பேராற்றலை நீ உணர முடியும். ஆன்மா என்பது யாராலும் படைக்கப்பட்டதல்ல. அது படைக்கப்பட்டதாக இருந்தால் அது பல பொருட்களின் சேர்க்கையாகத்தான் இருக்கும். அது படைக்கப்பட்டதாக இருந்தால் வருங்காலத்தில் அது கண்டிப்பாக அழிந்தும் போகும். ஆன்மா படைக்கப்பட்டதாக இருந்தால் அது இறந்தும் விடும். ஆனால் உனக்குள் குடிகொண்டிருக்கும் ஆன்மா அழிவில்லாதது என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே. அந்த அழிவில்லாத ஆன்மாவில் குடிகொண்டிருப்பதும் நான் தான் என்பதை புரிந்து கொள். எப்போதும் எல்லோரிடமும் அன்பாக இரு. என்னை வணங்குவதற்கு எல்லோரும் ஒவ்வொரு வழியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் உன் மீது நீ எப்படி அன்பு செலுத்துகிறாயோ அது போலவே மற்ற எல்லோர் மீதும் அன்பாக இருப்பதுதான் என்னை வழிபடுவதற்கான சிறந்த வழி என் பிள்ளையே. எதற்கும் உணர்ச்சி வசப்படாதே. எதன் மீதும் அதிக பற்று வைக்காதே. உணர்ச்சி வசப்படாதவர்களும் எதன் மீதும் பற்று இல்லாதவர்களும் தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என் செல்லமே. அனைத்திற்கும் உணர்ச்சி வசப்படுவதாலும் யார் மீதாவது அதிக பற்று வைப்பதாலும் கடைசியில் கலங்கி நிற்கப் போவது நீயாகத்தான் இருக்கும். அதிக பற்றை என்னிடம் மட்டும் வை. நான் என்றும் உன்னை கலங்கி நிற்கும்படி செய்துவிட மாட்டேன். இங்கு பலரும் இறைசக்திக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதுதான் மனித சமுதாயத்தின் வளர்ச்சி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் அவர்களின் வழியில் அவர்களின் பின்னால் செல்லாதே என் செல்லமே. நீ என்னை முழுமையாக நம்பினால் நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை வழி தவறி போக நான் ஒருபோதும் அனுமதிப்பதும் இல்லை. நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிறருக்கு உதவி புரிவதும் மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்வதும் தான் என்பதை புரிந்து கொள்.
ஏழைகளிடமும் பலவீனர்களிடமும் நோயாளிகளிடமும் இறைவனை காண்பவன் எவனோ அவனே உண்மையில் இறை சக்தியின் அருளை பெறுகிறான். அன்பு, நேர்மை, பொறுமை ஆகியவற்றை தவிர வேறு ஒன்றுமே தேவையில்லை என்ற மனப்பான்மையை வளர்த்துக்கொள். அப்போது உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே நீ கேட்காமலே உன்னை வந்தடையும். உன்னிடத்தில் உள்ள தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி மற்றவர்கள் தங்களுக்குள் இருக்கும் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்தும்படி அவர்களுக்கு உதவி செய்வதுதான். எல்லோருமே தெய்வ சக்தியின் அம்சம்தான் என்பதை நீ உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணரச் செய். மற்றவர்களுக்கு நீ செய்யும் உதவிகளில் இதைவிட சிறந்த உதவி வேறு எதுவும் இருக்க முடியாது என் செல்லமே. தொடர்ந்து புனிதமான எண்ணங்களை சிந்தித்தபடி எல்லோருக்கும் நன்மைகளை செய்து கொண்டே இரு. உன்னை நோக்கி வரும் தீயவைகள் உனக்கு எதிராக எழுந்து நிற்காதபடி அவற்றை அழுத்தி வைப்பதற்கு இது ஒன்றே சிறந்த வழி. மனிதன் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்துதான் ஆக வேண்டும் என் செல்லமே. வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால் சோர்ந்து விடாமல் எதிர்த்து போராட கற்றுக்கொள். உன்னோடு நான் இருக்கிறேன். நீ தோற்று போகும்படி நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். மன தூய்மை, பிறருக்கு நன்மை செய்வது இவையே தெய்வ பக்தியின் சாராம்சம். ஏழைகளிடமும் பலவீனமானவர்களிடமும் நோயுற்றவர்களிடமும் தான் வழிபடும் தெய்வத்தை காண்பவன் எவனோ அவனே உண்மையான பக்தி கொண்டவன். அவனுக்கே தெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கப் பெறும் என் செல்லமே. பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வத்திற்கு நிகராகவும் உயர்த்துவதுதான் உண்மையான பக்தி. மனிதனுக்கு மன அமைதியை தருவதுதான் பக்தியின் அடிப்படை லட்சியம். இதை உணர்ந்து எப்போதும் பக்தியில் இருந்து உன் வாழ்வை உயர்த்தி கொள்ளின் பிள்ளையே. நீ இன்பத்துடன் ஒன்றியிருக்கும் போதுதான் துன்பங்கள் உன்னை விட்டு விலகிச் செல்லும். நீ அறிவுடன் ஒன்றியிருக்கும் போதுதான் பிழைகள் உன்னை விட்டு அகலும். நீ பக்தியோடு ஒன்றியிருக்கும் போதுதான் வாழ்க்கையே முழுமையடையும் என் செல்லமே. உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமானால் முதலில் உனக்குள் பக்தி பெருக வேண்டும். ஞானத்துடன் இணைந்து பக்தியால் நீ என்னை வழிபடு. பக்தியோடு எப்போதும் விவேகத்தையும் இணைத்து கொண்டால் உன் வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன். எல்லா ஞானமும் எல்லா தூய்மையும் உன் ஆன்மாவில் ஏற்கனவே இருக்கின்றது. ஆனால் அவை சில நேரங்களில் மட்டும்தான் பிரகாசமாக வெளிப்படும். அதை எப்போதும் நீ பிரகாசமாக வைத்துக்கொள்ள பக்தியை கடைபிடிப்பது மிக அவசியம் என் பிள்ளையே. புண்ணியவான்கள், பாவிகள், இன்பம் அனுபவிப்பவர்கள், துன்பம் அனுபவிப்பவர்கள், மனிதர்கள், மிருகங்கள் என்று எல்லாவற்றிலும் இருக்கும் ஒரு பொதுவான பொருள்தான் ஆன்மா. அதை எப்போதும் ஒளி மிகுந்ததாக வைத்துக்கொள்ள பக்தி மிகவும் அவசியம். உனக்குள் இருக்கும் தூய்மையானதும் முழுமையானதும் உன் ஆன்மா மட்டும்தான். தீமை செய்கிறவர்கள் தனது இந்த இயல்பை உணர்வதே இல்லை. அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். நீ அப்படி இல்லாமல் பக்தியின் மூலம் உனக்குள் இருக்கும் தூய்மையையும் முழுமையையும் உணர்ந்து கொள். இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் துன்பங்கள் எல்லாமே மறைந்து இன்பங்களே நிறைந்திருக்கும் ஒரு காலம் விரைவில் வரத்தான் போகிறது. அப்போது இந்த வாழ்க்கையே உனக்கு சொர்க்கமாக மாறிவிடும் என் பிள்ளையே. நீ எப்போதும் மன தூய்மையுடன் இரு, தன்னலமற்று இரு. இதுவே என் மீது நீ கொண்ட பக்தியின் அடையாளம். நீ ஒருவருக்கு செய்யும் மிகச்சிறிய உதவி கூட உன்னிடம் உள்ள பேராற்றலை உனக்கு உணர வைக்கும். அது எப்போதும் உன் மனம் மிக பெரிய ஆற்றல்களை பெறுவதற்கும் உதவியாக இருக்கும். எதுவெல்லாம் நல்லதோ, எதுவெல்லாம் தூய்மையானதோ, எதுவெல்லாம் தெய்வீகமானதோ அவை எல்லாம் நான் உனக்காக படைத்தது என்பதை புரிந்துகொள். இந்த உலகமே நன்மைகளால் சூழ்ந்திருக்க உன்னை தேடி வரும் சில தீயவைகளை நீயே ஒதுக்க பழகிக் கொள்ள வேண்டும். அதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே. இங்கு எல்லோருமே தெய்வீக தன்மையோடுதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை எல்லோரும் உணர்வதில்லை.
மற்றவர்களின் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்த உதவி செய்வதுதான் உன்னிடம் உள்ள தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி என் பிள்ளையே. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே. ஓய்வில்லாமல் உழைப்பவர்களையே நான் அதிகம் நேசிக்கிறேன். இன்று அவர்கள் ஓய்வில்லாமல் கஷ்டப்பட்டாலும் நாளை அவர்கள் வாழ்க்கை இன்பம் நிறைந்ததாகவே இருக்கும்படி நான் ஆசீர்வதிப்பேன். மிருகத்திற்கு நிகரான பலத்தை பெற்றிருப்பதால் மட்டும் நீ வாழ்வில் உயர்வடைய முடியாது. ஆன்மீகத்தின் பலத்தால் மட்டுமே நீ எழுச்சி பெற முடியும். நீ மகத்தான பணிகளை செய்யவே பிறந்திருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே. உண்மை, அன்பு, நேர்மை ஆகியவற்றை ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உண்மை உள்ளவர்களும் நேர்மையானவர்களும் அன்பு கொண்டவர்களும் மரணத்தை கூட கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. கண்ணுக்கு புலனாகும் மனிதனுக்கு சேவை செய்யாதவர்கள் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை கண்டு எப்படி வழிபட முடியும் என் பிள்ளையே? எளிமையானவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உன்னால் முடிந்த சேவையை எப்போதும் செய்து கொண்டே இரு என் பிள்ளையே. உற்சாகமாக வாழ்வதே பக்தி வாழ்க்கை. பக்தியோடு இருப்பதுதான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குவதற்கான முதல் அடையாளம். வாடிய முகத்தோடு இருப்பது ஆன்மீக வாழ்க்கைக்கு முற்றிலும் புறம்பானது என் பிள்ளையே. ஆன்மீக வாழ்க்கைக்கோ மனதிற்கோ உடலுக்கோ பலவீனத்தை செய்யும் எதையும் உன் கால் விரலால் கூட தீண்டாதே. இயற்கையாகவே உனக்குள் புதைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவதே பக்தி வாழ்க்கை. இதை எப்போதும் மறந்து விடாதே என் செல்லமே. உன்னுடைய ஆசைகளையும் தேவைகளையும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் நலன் கருதி உன்னால் எப்போது தியாகம் செய்ய முடிகிறதோ அப்போது நீயும் தெய்வத்தன்மையை அடைந்து விடுகிறாய் என்பதை புரிந்துகொள். நீ மற்றவர்களுக்கு நல்லதை நினைத்து மற்றவர்களுக்கு நல்லதையே செய்தால் உனக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் தானாகவே உன்னை வந்து சேரும். எப்போதும் நல்லதே நினை, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டமும் கவலையும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. எனினும் நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் என்னை நினைத்து உன் மனதினை ஒருநிலைப்படுத்து. தினமும் 15 நிமிடமாவது என்னை நினைத்து தியானம் செய்ய மறந்துவிடாதே. உன் மனச்சுமைகள் அனைத்தும் இனி என்னுடையது என்பதை மறந்துவிடாதே. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் இறைவா என்று நீ என்னை அனுதினமும் நினைப்பது என் மனதினை உருக வைக்கின்றது. ஆன்மீகத்தால் பல நல்ல விஷயங்களை உணர்ந்து தங்களை தூய்மையாக்கிக் கொள்பவர்கள் அதிக தூய்மையாகிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். பக்தி இல்லாதவர்கள் மன நிம்மதி இல்லாமல் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் கூறும் வார்த்தைகள் ஒரு சில நபருக்கு நன்றாக புரியும், ஒரு சிலருக்கு இனிமேல்தான் புரிய ஆரம்பிக்கும். எனினும் எல்லோரும் கட்டாயம் மன நிம்மதியை அடைய நான் வழிவகுப்பேன். எவனால் வரும் கஷ்டமும் என் ஐயன் சிவனால் சரியாகும் என நம்பும் உன் நம்பிக்கைக்கு பலன் நிச்சயம் உண்டு. இனி எதற்கும் நீ கவலைப்பட வேண்டாம். உன் வேண்டுதல்களை நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தியது நான் தான். இப்போது அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பதும் நான் தான். இனி நடக்கப் போவதை உனக்கு நன்மையாக நடத்தி முடிக்கப் போவதும் நான் தான். தெய்வ வழிபாடு எப்போதும் இனிமையானதாகவும் சிரித்த முகத்துடனும் இருந்தால் அது என் அருகில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என் பிள்ளையே. இருளை பழிக்காதே, இருளில்தான் விளக்கு பிரகாசிக்கிறது. பிரச்சனைகளை பழிக்காதே, பிரச்சனைகள்தான் பல தீர்வுகளை கொண்டு வருகிறது. வாழ்வை பழிக்காதே, வாழ்க்கைதான் உனக்கு என்னை தந்திருக்கிறது என் செல்லமே. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையுடன் எதையும் கடந்து செல். நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கே திருப்பிக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் எந்த தீயவைகளும் உன்னை தீண்ட விடமாட்டேன். பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே. அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியவை. அரசனாயினும் என் திருவடியின் கீழேதான். அதனால் யாரிடமும் உனக்கு பயமே வேண்டாம். ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையையும் உனக்காக நான் மாற்றி அமைப்பேன்.
உன் வாழ்வில் இனி உன்னிடம் இருப்பது நான் மட்டுமே. என்னை நம்பி நீ சந்தோஷமாக வாழப் பழகு. எனக்கான சிறப்பான வாழ்க்கை ஒரு கனவாகவே இருக்கிறதே, அதை எப்போது எனக்கு நிஜமாக்கி தருவாய் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது. அந்த கனவினை உனக்கு கொடுத்ததும் நான் தான், அதை உனக்கு நிஜப்படுத்தி கொடுக்க போவதும் நான் தான் என்பதை நீ முழுமையாக நம்பு என் பிள்ளையே. என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. மனிதர்களின் சூழ்நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம், ஆனால் என் அன்பும் அக்கறையும் ஒருபோதும் மாறாது. நீ அமைதியாக இரு, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். நடப்பதெல்லாம் என் செயல், யாரும் அதை தடுக்கவோ மாற்றவோ முடியாது. காலத்தின் மூலமே நான் உனக்கு தீர்வுகளை கொடுப்பேன். காலம் மாறும், எதற்கும் கலக்கம் தேவையில்லை என் தங்கமே. ஓம் நமச்சிவாய வாழ்க என்ற எனது மந்திரத்தை சொல்லும் எல்லோருடைய சுவாசத்திலும் நான் கலந்திருக்கிறேன். உனக்கு பயம் ஏன் என் பிள்ளையே? அன்பை விட பெரியது இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை. அன்பே சிவம் என்பதை நீ எப்போதும் மறந்து விடாதே. ஒருவர் நிலை அறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம், ஒருவரின் மனம் அறிந்து அவர்களுக்கு நல்ல நம்பிக்கையான வார்த்தைகளை கூறுவது கூட ஒருவித தர்மம்தான். தயங்கிக் கொண்டே நிற்காதே, ஒரு முறையாவது முயற்சி செய்துவிடு. வெற்றி பெற்றால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல். தோல்வி அடைந்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொள். முயன்றால் உன்னால் எதுவும் முடியும். 1000 சொந்தம் உன்னை தேடி வரலாம், ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நான் மட்டும்தான் என் செல்லமே. உன் பிரச்சனைகளும் உன் வாழ்வின் ஒரு பகுதிதான். அவற்றை தைரியமாக எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை. உன்னிடம் இருக்கும் விரக்தியை விரட்டியடி. விபரீத எண்ணங்களை தவிர்த்துக்கொள். அதன் பின் மன நிம்மதி உன் வசமாகும். இனி உனக்கு வெற்றி பாதைகள் தானாகவே அமையும். செல்வமும் அதிகாரமும் உன்னை தேடி வர நான் அருள் புரிவேன். நீ வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் அனுபவங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும். உன் மீது நம்பிக்கையும் என் மீது பக்தியும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை வசந்தமாகவே இருக்கும். பிறரிடத்தில் நீ வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. உன்னை விரும்பாத ஒன்றை நீ எப்போதும் நெருங்காதே. தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால் தான் உனக்கு நீயே மனச்சுமையை அதிகப்படுத்திக் கொள்கிறாய். இனி அப்படி இல்லாமல் தேவையற்ற எண்ணங்களை உன் மனதிற்குள் அனுமதிக்காமல் இரு. உண்மை என்பது ஊடுருவும் சூரிய ஒளி போன்றது. அதை யாராலும் எதை கொண்டும் மூடி மறைத்து விட முடியாது. உண்மைக்கு பகை உள்ளத்தில் தோன்றும் பயம்தான். உண்மை உனக்குள் இருக்கும் வரை நீ எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை. நல்ல செயலை செய்வதற்கு உரிய ஆற்றலை கெட்ட மனிதர்களிடம் ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. நல்ல செயலை செய்வதற்கு நல்ல மனம் இருந்தாலே போதும். அதை செய்வதற்கான அனைத்து ஆற்றல்களையும் நான் உனக்கு தருவேன். எப்படி வாழ வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நீ எப்போதும் நிம்மதியாக வாழலாம். நீ சந்திக்கும் கஷ்டங்களுக்காக வருந்தாதே. உலகில் எந்த ஒரு விஷயமும் காரணமின்றி தோன்றுவதில்லை. எல்லாமே உன் நன்மைக்குத்தான் என்று அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல். நறுமணம் காற்று வீசும் பக்கம்தான் பரவும், காற்றுக்கு எதிராக போகாது. ஆனால் நல்ல மனிதனுடைய செயல் காற்றையும் எதிர்த்து எங்கும் எல்லா இடங்களுக்கும் செல்லும் என் பிள்ளையே. உன் சிந்தனைகளும் செயலும் எப்போதும் நல்லதாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். உன் உள்ளத்தில் சிவம் என்னும் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் எனும் ஒளி வருவதும் நிச்சயம் என் பிள்ளையே. துன்பத்திற்காக வருந்த வேண்டாம். அதைத் தொடர்ந்து நன்மையும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ என்னிடம் வந்த பின் கவலை வேண்டாம். எந்த சூழலிலும் இனி நீ கலங்கி நிற்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். சிவம் இல்லையேல் சர்வமும் இல்லை என்பதை நினைவில் வை. தடைகளையெல்லாம் தாண்டிச் செல். எப்போதும் நம்பிக்கையுடன் இரு. எந்த சூழலிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன். உன் மன வலிகளுக்கு ஒரே மருந்து நமச்சிவாய என்ற மந்திர வார்த்தைதான். அதை நீ உச்சரிக்கும் போதெல்லாம் உன் மனம் லேசாகும். உன் இதயத்தில் நான் நிறைந்திருக்கும் போது யார் உன்னை என்ன செய்துவிட முடியும் என் செல்லமே? உன் சித்தம் தெளிந்திட சிந்தையில் என்னை நினைத்து சிவ சிவ என கூறு. உன் வாழ்வே வசந்தமயமாகும்.
உழைப்பை தேடி ஓடு, ஒருபோதும் யாரிடமும் உதவியை தேடி ஓடாதே. உனக்கு அவமானம்தான் பரிசாக கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் ஓம் என்று சொல்லும் போது நீ என்னிடம் சரணடைகிறாய் என் செல்லமே. நீ என் திருவடியை நினை, அதுவே உன் கடமை. மற்றவை என் கடமை. என்னை நினைத்து ஏழைகளுக்கு உன்னால் முடிந்த தானத்தை வழங்கு. அவை நேரடியாக என்னை வந்து சேரும். காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை என் பிள்ளையே. நீ நாடுவது என்னை எனில் நன்மை தீமை பற்றி நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. அன்பே சிவம், அதை உணர்ந்து வாழ்வதே தவம். இந்த பிரபஞ்சத்தில் வானம் ஒன்றுதான், அதுபோலவே மனிதர்களுக்கு வாழ்க்கையும் ஒன்றுதான். இதில் யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. பாலை விட்டு வெண்ணெய் வெளியே இல்லை, உன்னை விட்டு நானும் வெளியே இல்லை என்பதை மறந்து விடாதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் அவனை ஒரு நாளும் கைவிடாது என் செல்லமே. என்னை நீ உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன். அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதே, உன் அன்பால் அனைவரையும் அரவணைத்துச் செல். துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை, இன்பம் யாருக்கும் நிரந்தரமும் இல்லை. நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அப்படியேதான் அது உனக்கு அமையும். நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில், உன்னுடன் நான் இருப்பேன். பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை என் செல்லமே. அன்பு என்பது நெல் மாதிரி விதைத்தால்தான் முளைக்கும். ஆனால் வம்பு என்பது புல் மாதிரி எதையும் விதைக்காமலே முளைத்துவிடும். அதனால் எல்லோரிடமும் நீ கவனமாக இரு. நீ வாழ்வதற்காக பிறரை என்றும் கெடுத்து விடாதே. உன் சுயநலத்திற்கு முற்றுப்புள்ளி வை. உன் காயங்களுக்கு மற்றவர்களிடம் மருந்தை தேடாதே. தெய்வத்தை நாடு. தெய்வத்தை நாடினால் இன்பம் எனும் மனமருந்து உனக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். தந்திரமான மனிதர்களை விட்டு விலகி இருப்பது தவறில்லை. இனியாவது உனக்கான வாழ்க்கையை வாழ பழகு. கலங்கி நிற்பதால் உன்னுடைய மனக்காயங்கள் மாறிவிடப் போவதில்லை. என்னிடம் அதற்கான வழியை தேடு. நான் கட்டாயம் ஒரு முடிவை தருவேன் என் செல்லமே. யாருடைய அன்புக்காகவும் ஏங்காதே. என்னிடம் உன் கவலைகளை கூறி அவற்றை தொலைத்து விடுவதற்கு உனக்கு எந்த தடைகளும் இல்லை. யாருக்காகவும் உன் மன மகிழ்ச்சியை இழக்காதே. உன் வாழ்வை உனக்காக வாழ பழகு. உனக்கு வரும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு, அதை நான் பார்த்து கொள்கிறேன். வேதனையில் வாடுவதை நிறுத்திவிட்டு நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய். இவ்வுலகில் எந்த நிலையிலும் என்னை கைவிடாதது என் ஈசனின் கரம் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மன மகிழ்வை தருகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை என்பதை தெரிந்து கொள். உன் இறைவன் நான் உனக்கு எது செய்தாலும் நல்லதையே செய்வேன் என்றும் எந்த சோதனையிலும் ஒரு வெற்றியை வைத்திருப்பேன் என்பதையும் நம்பு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நல்லவர்களின் மனதில் உண்டாகும் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாவதில்லை. பண்பு இல்லாதவர்களின் நெஞ்சில் அன்பு என்ற சிவம் நான் இல்லை என்பதை தெரிந்து கொள். நீ எப்போதும் உண்மையை சொல், அதை உறுதியாக சொல். சொல்வதை எப்போதும் தைரியமாக சொல். உனக்குள் நான் இருக்க நீ எதற்கும் தயங்காதே. கவலைகளுக்கு மட்டும் நீ ஒருபோதும் நேரத்தை ஒதுக்கி விடாதே. நீ நல்ல சிந்தனைகளை சிந்திக்க மட்டும் அதிக நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளேன் பிள்ளையே. அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. இன்றே நல்ல நாள் என நினைத்து நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விடு. எல்லாம் நன்மையாகவே மாறும். நன்றி என்ற மந்திர சொல்லை என்றும் நினைவில் வைத்து பிறரிடம் பேசு. நீ எதிலும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. அனைத்தையும் முடித்து காட்டும் வலிமையை உனக்கு நான் தருவேன். உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. அவர்கள் காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது இறைவா என்று என்னிடம் நீ கூறுவது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே. உறவுகள் தந்த காயங்களை நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே. சரியான தருணத்தில் அவர்களின் தவறை நான் கட்டாயம் அவர்களுக்கு உணர வைப்பேன். நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே என் செல்லமே. முயற்சி செய்பவனுக்கு தட்டி கொடு,
இயலாதவனுக்கு விட்டு கொடு. உன்னிடம் கேட்பவனுக்கு உனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடு. வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு. அவ்வாறு செய்தால் உனக்கு தேவையான உதவிகள் சரியான தருணத்தில் உன்னை வந்தடைய நான் அருள் புரிவேன். தோல்விகளுக்காக வருந்தாதே. உண்மையில் நீ எதிலும் தோற்பதே இல்லை. ஒன்று வெற்றி கொள்கிறாய், இல்லை என்றால் கற்றுக்கொள்கிறாய். உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவே புனிதமானது என் செல்லமே. அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் எல்லோரையும் நேசிக்க பழகு. எது நல்லது என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காமல் அதனை செயல்படுத்த தொடங்கு என் பிள்ளையே. இன்பமான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு கலை. நீ விரும்புவதை ஓயாமல் செய்து உழைத்து வாழ்வதே இன்பமான வாழ்க்கைக்கு வழியாகும். எவன் ஒருவன் தன்னால் முடியும் என்று நம்புகிறானோ அவனே வெற்றி பெறுவான். நீ எப்போதும் நேரத்தை வீணடிக்காதே. அதில்தான் உன் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. அதிக செல்வத்துடன் இருக்க வேண்டுமென்றால் சம்பாதிப்பதை போல் சேமிப்பதை பற்றியும் நினைக்க வேண்டும். அளவுக்கு மீறிய செல்வமோ அளவுக்கு மீறிய வறுமையோ மனிதர்களை ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் மாற்றி விடுகிறது. ஆனால் என்னை நினைத்து பக்தியை என் மீது செலுத்தினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிலையான நல்ல தீர்வு கிடைக்கும். எப்போதும் ஆரோக்கியமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் பக்தியின் மூலமே நீ பெற முடியுமே தவிர வேறு எது ஒன்றாலும் இவற்றை தந்துவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு பக்தியோடு வாழ பழகு என் செல்லமே. அதிகாரத்தை வெல்வது அன்பு, பயத்தை வெல்வது பக்தியுடன் சேர்ந்து வரும் துணிவுதான். மற்றவர்களை குறை சொல்லும் முன் உன்னை பற்றி யோசி. வெற்றி பெறுவதற்கான சூழலை எப்போதும் உன்னிடம் உருவாக்கிக் கொள். அதற்குரிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன். எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கிறானோ அவன்தான் மிக பலமான மனிதன். ஏனென்றால் அவனுடன் நான் இருக்கிறேன். எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம் என் பிள்ளையே. எதையும் வித்தியாசமாக செய்ய முயற்சி செய். உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். எப்போதும் கோபத்தோடு இருப்பவர்கள் எதிலும் நஷ்டத்தையே பரிசாக பெறுவார்கள். நாளை என்பதை கனவாக நினைத்துக்கொள். இன்று என்பது நிஜமாக உள்ளது. அதனை நீ சரியாக பயன்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள். பொறுமை என்றும் கசக்கும், ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் என்றும் இனிக்கும் என்பதை உணர்ந்து வாழப்பழகு என் செல்லமே. தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. அது தோல்வி அல்ல, வெற்றி கனியை பெற நீ பக்குவப்படுத்தப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம். இதனை புரிந்து கொள்ளாமல் தோல்வி வரும்போதெல்லாம் துவண்டு போய் வருத்தப்பட்டு வாடி நிற்காதே என் செல்லமே. பிறருடைய குற்றம் குறைகளை அதிகமாக சிந்திப்பதை விட உன் குறைகளை அதிகமாக சிந்தனை செய்து உன்னை நீயே திருத்திக் கொண்டால் போதும். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்விகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நீ எப்போதும் மன தைரியத்தோடு வாழ பழகு. உன் அருகில் நான் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொட்டுக்கூட பார்க்காது. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதித்துக்கொள். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்க பழகு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிறருக்கும் கொடு. நீ இப்படி இருப்பதையே நான் அதிகம் விரும்புகிறேன். உனக்கு அனைத்தையும் உன் மனம் நிறைவாக இருக்கும்படி உனக்கு கொடுக்கவும் செய்வேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் நிறையவே உண்டு என் செல்லமே. உன் சோம்பலை உடைக்க ஆன்மீக பாடல்களை கேட்க பழகு என் பிள்ளையே. வெளியில் உள்ள வறுமையை விட உன் மனதில் உள்ள வறுமையே மிகவும் அபாயகரமானது. உன் வறுமைகளையும் இயலாமைகளையும் யாரிடமும் காட்டிவிடாதே. அதை உனக்குள்ளேயே வைத்திரு. அதை போக்குவதற்கான ஆற்றலை நீ வளர்த்து கொள்வதில் முனைப்புடன் இரு. நல்ல குறிக்கோள்களை நோக்கி உன் மனதை திருப்பு. அப்போதுதான் வெற்றியும் உன்னை நோக்கி திரும்பும். நம்பிக்கையுடன் வாழ்ந்து பார். நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைந்து வந்து உன்னை சேரும். உண்மை எப்போதும் கற்பனையை விட அதிசயமாகவே இருக்கும். உன் ஆற்றலை உணர்ந்து தெய்வத்தின் துணையுடன் முயற்சித்தால் உனக்கு வெற்றி உறுதி என் பிள்ளையே.
உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது. அதுபோல் பக்தியுள்ள மனிதனின் வாழ்க்கை அதிசயம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும். என் பிள்ளையே, தன்னலமில்லாமல் உழைப்பவன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பான். உனக்கான வேலையை நீ ஒழுங்குபடுத்தி செய்யாவிட்டால் நீ கடக்கும் ஒவ்வொரு நாட்களும் புனிதமாகாது, உன் வாழ்க்கையும் புனிதமாகாது என்பதை நினைவில் வை. எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது. அதுதான் மனித மனதின் சக்தி. அதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே என் செல்லமே. அறிவின் தாயகமாக இருப்பது என் அருள் நிறைந்த உள்ளம்தான். சிந்திக்காதவன் முட்டாள், சிந்திக்க துணியாதவன் கோழை, சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன். இதனை புரிந்து நீ சரியாக சிந்தித்து உன் வாழ்வை சரியாக வடிவமைத்துக் கொள். நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தியை பெற்று வளமுடன் வாழ்வார்கள். மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு என்பதை நீ புரிந்து கொள் என் செல்லமே. இன்பமும் துன்பமும் பணத்தை சார்ந்தவை அல்ல, உன் மனதை சார்ந்தது என்பதை உணரு. பணம் பசியைத்தான் போக்கும். பணத்தால் எல்லா சூழலிலும் துன்ப உணர்ச்சியை அழித்து இன்பம் கொடுத்து விட முடியாது. ஆனால் என் மீது உள்ள உன் பக்தியின் மூலமே உன்னுடைய துன்பங்களை நீ போக்கிக் கொள்ள முடியும். நீ என்னை வணங்கத் தொடங்கும் போதே உன் வாழ்விலும் வளரத் தொடங்குகிறாய் என்றுதான் அர்த்தம். உன் சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும், உன் சுறுசுறுப்போ எல்லாவற்றையும் எளிமையாக்கும். தவறு செய்வது மனித குணம். அந்த தவறை மீண்டும் செய்யாதவாறு இருக்க தவறு செய்த நபருக்கு அதை புரிய வைத்து மன்னிப்பதே தெய்வத்தின் குணம். எதுவும் சாத்தியம் என்று நம்புபவர்களுக்கு எதுவும் சாத்தியமாகும். காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு காலமும் உதவி செய்யும். என் பிள்ளையே, ஏழையானாலும் உள்ளத்தில் போதிய திருப்தி இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வம். நேர்மை என்ற முத்திரை பதித்த முகமாக உனது முகம் ஒளி வீசட்டும். அதுவே பிறரை கவரும் உண்மையான அழகு என் செல்லமே. நல்லொழுக்கம் இன்பமான நல்ல வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும். தீய பழக்கம் எப்போதும் துன்பத்தையே கொடுக்கும். நீ ஒரு பொருளை மதித்தால் அதுவும் உன்னை மதிக்கும். நெருப்பு விறகை தின்று விடுவது போல் பொறாமை கொண்ட நபர்கள் அவர்கள் செய்த நன்மைகளை அவர்களின் பொறாமை குணமே தின்றுவிடும் என்பதே மிகப்பெரிய உண்மை. நீ அப்படி இல்லாமல் நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் வளர்த்துக்கொள். உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். என் செல்லமே, நீ தினமும் பக்தி பாடல்களை ஒலிக்க விட்டு என்னை அழைத்து கொண்டே இருக்கிறாய். அதனால் என் உள்ளம் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறது என் பிள்ளையே. பக்தி என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். அதனை உனக்கு நிறையவே உணர்த்தப் போகிறேன். அதனை நீ நன்கு உணர்ந்து கொள். நீ தேடும் அனைத்தும் உனக்குள்ளேதான் இருக்கிறது. நீ நாடும் விதத்தில் அது செயல்படும். உணர்வுகளுக்கு அதிக இடமளித்து விட்டால் இவ்வுலகில் உனக்கென்று ஒரு இடம் இல்லாமல் போய்விடும். அந்த நிலை வராமல் உன்னை நான் பாதுகாப்பேன் என் தங்கமே. தேடி தேடி கிடைத்த நல்ல உள்ளம் நீதான். இனி தேடினாலும் கிடைக்காத நல்ல உறவும் நீதான் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறது. அனுதினமும் என்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கும் உன் வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களும் தேடி வர நான் அருள் புரிவேன் என் குழந்தையே. மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை. அதற்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும். உன்னை வீழ்த்த எந்த திசையிலிருந்து எவர் வந்தாலும் சிவ சிவ என்று என்னுடைய வார்த்தையினை கூறு என் பிள்ளையே. பிறகு நடக்கும் அதிசயத்தை நீ முழுவதுமாக காண்பாய். உன்னை படைத்த எனக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. மனம் தளராதே. நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். நான் என்றும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீ ஒரு நாளில் 21 முறையாவது சொல்ல பழகு. பயம் எதற்கு என் செல்லமே? உன் கரத்தை பிடித்திருப்பது உன் அப்பன் ஈசனின் கரம் என்பதை மறந்து விடாதே. நீ எதிர்கொள்வது எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல்ல பழகு. எல்லாம் சரியாகிவிடும். எல்லாமே சில காலம்தான். இனி நடக்கும் அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை நம்பு என் பிள்ளையே. என் ஆலயத்திற்கு அடிக்கடி வந்து என்னை சந்தித்து என்னோடு பேச சிறிது நேரத்தை ஒதுக்கு என் செல்லமே. முடிந்தவரை பிரதோஷம், பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் என் ஆலயத்திற்கு வந்துவிடு என் பிள்ளையே. சாதிப்பவர்கள் யாரும் பெருமை பேசுவதில்லை.
பெருமை பேசுபவர்கள் யாரும் சாதிப்பதில்லை. இந்த உலகில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் அப்பன் ஈசன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையையும் தைரியத்தையும் மட்டும் விட்டுவிடாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை தன்னம்பிக்கை மிக்க படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றி பெறுவதும் ஒரு சாதனைதான் என் பிள்ளையே. குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாய் இரு. நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிடாதே என் பிள்ளையே. நடத்தியதும் நீயே, நடத்தி கொண்டிருப்பதும் நீயே. இனி நடக்கப் போவதும் நன்மையாகவே இருக்கட்டும் இறைவா என பல முறை என்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, நான் எப்போதும் உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே நிறைய அள்ளித்தரப் போகிறேன். அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என் பிள்ளையே. ஓம் நமச்சிவாய என்று மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை என் செல்லமே. நீ தேடும் உன் அப்பன் ஈசன் நான் உனக்குள் தான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. என்னை நாடி வந்தால் நான் தேடி வருவேன். என்னை ஒரு நொடி நினைத்தால் நான் ஒவ்வொரு நொடியும் உன்னோடு இருப்பேன். செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும், செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும். செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். அந்த பிடிக்குள் நீ ஒருபோதும் போகக்கூடாது என்று உன்னை பாதுகாக்க நான் உன்னோடு இருந்து வழி நடத்துவேன். என் செல்லமே, பயப்படாதே. எந்த நிலை வந்தாலும் அன்பு நிலை மறவாதே. எவரால் வரும் கஷ்டமும் என் ஐயன் சிவனால் சரியாகும் என முழு பொறுப்பையும் என்னிடம் கொடுத்துவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். எதையெல்லாம் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அதைவிட அதிகம் நான் உன்னிடம் கொடுத்தே தீருவேன். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இரு. எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் என் பிள்ளையே. அன்பும் உன் அப்பன் ஈசனும் வேறு வேறு இல்லை என்பதை உணர்ந்து கொள். அன்பே சிவம், அதை உணர்வதே வரம். நீ சந்திக்கும் சோதனைகளுக்காக சோர்ந்து விடாதே. தெய்வம் நல்லவர்களை சோதிக்கும், ஆனால் ஒருபோதும் கைவிடாது என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே. உன் கவலைகளை தாங்கும் சுமை தாங்கியே என் இறைவன் ஈசன் என பிறருக்கும் எடுத்துக் கூறு. இப்பிறப்பின் நோக்கம் உன் அப்பன் சிவனை வணங்குவது என எண்ணி அனைத்தையும் உன் வசப்படுத்திக் கொள் என் செல்லமே. அன்பே சிவம், அதை உணர்ந்து வாழ்வதே தவம் என்று மற்றவருக்கும் புரியும்படி எடுத்துக் கூறு என் பிள்ளையே. நீ மகிழ்ச்சி பெற்றால் எனக்கும் சந்தோஷம். அதேபோல் நீ மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கும்போது நான் அதை கண்டு இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். காத்திரு. உனக்கான காலமும் நேரமும் கைகூடி வரும் வரை எதற்கும் அஞ்சாதே. எங்கும் நிறைந்துள்ளது என் ஐயன் ஈசனின் மகிமை என்று உன் ஆழ்மனதிற்கு எடுத்துச் சொல். அடுத்தவனை நம்பி வாழவே கூடாது. அவன் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் செய்வான். அதனால் அதுவே உன் வாழ்க்கையாக மாறும்படி உருவாக்கிக் கொள்ளாதே. படைத்தவன் என்னை நம்பி நல்ல செயல்களையும் நற்பண்புகளையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இரு. வெற்றியின் கனியை நீ எளிதில் அடைய நான் உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன். பிறரை அழிக்க நினைப்பவன் அவன் அழிவுக்கு அவனே வழிவகை செய்கிறான் என்பதை உணர்ந்துவிடு. ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள இறைவன் நமக்கு கற்பிக்கும் பாடம் என மற்றவர்களுக்கும் எடுத்துக் கூறு என் செல்லமே. கடல் நீரானது ஒருவருக்கு மட்டும் சொந்தமானதல்ல. அதேபோல் உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களை மற்றவர்களுக்கும் கற்றுக்கொள்ள உதவியாக இரு என் செல்லமே. அத்துடன் நீ வெகு நாட்களாக என்னிடம் வைத்த கோரிக்கை ஒன்று இப்போது நடக்க ஆரம்பிக்கப் போகிறது என் பிள்ளையே. அதனை நீ மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ அதற்கு தயாராக இரு. என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே. உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். இனி நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க நான் ஆசீர்வதிப்பேன் என்பதை மறவாதே. எப்போதும் கடமை, நேர்மை, பொறுமை இவற்றை உன் வசமாக வைத்துக் கொள்ளேன் செல்லமே. இந்த உலகில் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள். விரைவில் உயர்ந்த நிலைக்கு வருவது பெரிய விஷயம் அல்ல. எப்போதும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். அதுவே பெரியது என் பிள்ளையே. உறவினர்களை பற்றி நினைத்தே உன் காலத்தை வீணாக்காதே. உறவினர்கள் உனக்கு உதவ மாட்டார்கள். நீ உன் மனதை நிர்வகிக்க கற்றுக்கொள். அதுவே எப்போதும் உனக்கு சிறந்த உதவியாக இருக்கும். இதுவரை நீ அனுபவித்த உன் கஷ்டம் உன் கர்மவினை என்பதை உணர்ந்து இனி வரும் காலம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது என்று சந்தோஷமாக இரு என் பிள்ளையே.
இறைவன் நீ வேண்டுவதையெல்லாம் தருபவர் அல்ல, ஆனால் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நிச்சயம் தருபவர் என்று உன் ஆழ்மனதிற்கு எடுத்துச் சொல். உன்னை பற்றி யார் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். 100 பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட உன் காதுகளை மூடிக்கொள்வதே மிகச் சிறந்தது. நீ செய்யும் தர்மம் நிச்சயம் உன் குலத்தை காக்கும் என் பிள்ளையே. தூய்மையான உன் அன்பு உன் மன ஆலயத்திற்கு என்னை அழைத்து வந்து விட்டது. இனி உனக்கு வசந்த காலம் மட்டுமே. உன்னை தேடி பல உறவுகள் வருவார்கள். இனி நீயாக யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நானே உன்னை தேடி வந்து விட்டேன். நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் தங்கமே. இவர்கள் ஏன் இப்படி என்று நினைத்து வருந்துவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று விலகி விடுவதே நிம்மதி என் செல்லமே. பக்தி என்பது மிக பெரிய பொக்கிஷம் என ஒவ்வொரு நொடியும் நினைத்து கொண்டே இரு. அடுத்தவர் 1000 வழிகளில் வாழலாம், ஆனால் உனக்கென ஒரு சிறந்த வழியை நீயே தேர்ந்தெடுக்கும் வரையிலும் வெற்றி என்பது உனக்கு கிடைக்காத பொக்கிஷமாகத்தான் இருக்கும் என் தங்கமே. நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். வெறும் பெருமைக்காக எதையுமே செய்யாதே. உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் என் பிள்ளையே. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கையே முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொண்டு அதை மற்றவர்களுக்கும் புரியவை என் பிள்ளையே. உன் மூலமாகவும் மற்றவர்களுக்கு நன்மையை செய்வேன். உன்னை காயப்படுத்துபவர்களை திட்டி தீர்க்காதே என் பிள்ளையே. எல்லோரையும் மன்னிக்க பழகு. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளும் தருணம் விரைவில் வரும். நீ எப்படி யோசிக்கிறாயோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும் என்பதில் கவனமாக இரு என் பிள்ளையே. உன்னை உன் வாழ்வில் எப்படியெல்லாம் உயர்த்த வேண்டும் என்பதை நான் அதிகம் சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். பிரார்த்தனை செய். என் அப்பன் ஈசன் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என என்னிடம் சொல்லிவிட்டு நிறைய தர்மத்தை செய்ய பழகு. நான் இன்னும் நிறைய நேரம் உன்னோடு செலவிட விரும்புகிறேன். நான் மறுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. நான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. எல்லோரையும் உருகி நேசி, ஆனால் கரைந்து விடாதே. பணிந்து செல், ஆனால் யாருக்கும் அடங்கி விடாதே. எல்லோரிடமும் அன்பாக பழகிக்கொள், ஆனால் யாரையும் அப்படியே நம்பி விடாதே. உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கும் கொடு, ஆனால் நீ அனைத்தையும் இழந்து விடாமல் பார்த்துக்கொள். சில நேரங்களில் கவலை கொள், ஆனால் எதற்காகவும் உடைந்து விடாதே. இவை அனைத்தும் உன் ஈசன் வாக்கு. நீ கேட்ட அனைத்தும் உனக்காக ஆயத்தமாக இருக்கிறது. உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது என்றும் உனக்கானது. தாமதமானாலும் உனக்கு தரமானதாக கிடைத்தே தீரும் என் பிள்ளையே. அன்பும் பாசமும் நிறைந்த இடமாக உன்னை சுற்றிலும் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் அன்பு பிள்ளையே. நீ வெளியில் சென்று விட்டால் அப்போதும் நான் உன் கூடவே துணை நின்று உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். பெரிய பிரச்சனைகள் உன்னை நாடி வரும்போதெல்லாம் அதனை தவிடுபொடியாக்கி கொண்டேதான் இருக்கிறேன். அதனை உனக்கு பலமுறை உணர்த்தியும் இருக்கிறேன். உன்னை சுற்றி எப்போதும் வெளிச்சமாக வைத்துக்கொள். வெளிச்சம் மகிழ்ச்சியை தரும், இருட்டு எப்போதும் பிரச்சனைகளைத்தான் தரும் என்பதை புரிந்துகொள். நீ செல்வச் செழிப்பாக வாழ நான் ஆசீர்வதிப்பேன். எப்போதும் உற்சாகமாக இருக்க நான் வழிவகுப்பேன். உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த பிரச்சனை ஒன்று இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது என் தங்கமே. உன் எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னை முன்னேற விடாமலும் உன்னை தெளிவில்லாமலும் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அது ஒரு மாய பிம்பம் என்பதை புரிந்துகொள். உன் வீட்டில் இனி பஞ்சமே வராது. ஒருபோதும் ஆறுதல்களை அடுத்தவர்களிடம் தேடாதே. உனக்கு நீயே ஆறுதலாக இருந்துவிடு என் செல்லமே. உன் மனம் குளிரும் மங்கள செய்தி ஒன்று விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது. இதுவரை நீ கண்ட ஏமாற்றங்களை அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்று கொண்டே இரு. எதை கேட்டு நீ என்னிடம் வந்தாயோ அது சீக்கிரமே உன்னை வந்தடையும். சில பேருக்கு போதிக்கும் போது புரியாத சில வாழ்க்கை பாடங்கள் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும். அதுபோல் ஒரு விஷயம் புரியாதவர்களுக்கு நீ புரிய வைக்க கஷ்டப்படாதே. அது அவர்களுக்கு புரியும் போது புரியட்டும் என்று விட்டுவிடு. அதுதான் உனக்கு நல்லது. நீ என்றும் மன நிம்மதியுடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்க பழகிக்கொள். தடங்கல்கள் ஏன் வருகிறது, அதனை எப்படி சமாளிப்பது என தவிக்காதே. அதற்கு நீ காரணம் இல்லை. அது உன் கர்ம வினையின் வேலை. அதனை முடித்து வைப்பதே இனி என் வேலை. நீ இப்போதே மகிழ்ச்சியோடு இருக்க ஆரம்பித்து விடு என் செல்லமே. மற்ற அனைத்தையும் உன் ஈசன் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் சந்தோஷம் இனி உன் பக்கம் என் பிள்ளையே. நான் எப்போதும் துணை நின்று உன்னை பாதுகாத்து வருவேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு.